வணக்கம் சார். வணக்கம் அசோக்கு. அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய உறுப்பினர்கள் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே வணக்கம், மதிய நேர வணக்கம். சார், நேற்று வந்து மதுரை கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம வழக்கை சந்திக்கிறதுக்கு போயிருந்தீங்க. அங்கே வந்து ஒரு வக்கீலை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து அந்த வக்கீல் வந்து உங்களுக்கு பேரை சொல்லுங்க, யாருங்க என்ன வக்கீல்? வக்கீலாம் 1008 பேர் வராங்க, பேரை சொல்லுங்க. அழகர்சாமி யூடியூபர். நல்லா தெளிவாக சத்தமாக சொல்லுங்க, பரவாயில்ல. அழகர்சாமி. சரி, அழகர்சாமி வந்து இல்லை வந்து இதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எதுக்கு கேட்டார்? முதல்ல நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சேன் அவர் மேலே. இவர் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு. நான் தெளிவாக கேட்டேன், குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு. அதான் என்ன சொன்னேன்னா, ஐயா நீங்கள் வந்து ஏலத்தில் கலந்து கொள்ளணும், பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்கீங்க. பாதிக்கப்பட்டவர்களை ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்கிறீங்க. ஏலத்தில் கலந்து கொள்ளணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் ஏலத்தில் கலந்து கொள்ள முடியும். ஆனால் ஒருத்தர் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏலத்தெல்லாம் பங்கேற்க வேண்டாம், பணம் உங்களுக்கு கிடைக்கும், பணமாக வேணுனாக்கா பணமாக கிடைச்சிடும், நிலமானா நிலமாக கிடைக்கும், எதனாலும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண வேணாம் அப்படின்னு அவர் சொன்னது நான் போய்ட்டு சொன்னேன். அழகர்சாமி சொன்னேன். அவர் ஆன்லைனில் இருந்தப்போ நீதியரசர் நீங்கள் சொன்னீங்களா கேட்டார். அவர் சும்மா கத்திட்டு இருந்தார், தேவையில்லாம் பேசிட்டு இருந்தார். இவங்க வந்து இது இல்லாமல் வராங்க, பார்ட்டி பிரச்சனை வராங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. அவர் அந்த ஆள் படித்த மனுஷன் தானே. அந்த ஆள் லாயர் தான், பிஎல் தான் படிச்சிருக்காப்ல. அந்த ஆளுக்கு தெரியாதா ஏன்னா பார்ட்டி பிரச்சனை வரலாம், சட்டத்தில் இடம் இருக்குன்னு இருக்கு இல்லையா? நான் பாதிக்கப்பட்டேன், வர்றேன், வக்காலத்தான் கையில் வச்சுருக்கேன், அதெல்லாம் தெரியாது. நான்லாம் வக்காலத்தெல்லாம் காட்டினேன்னா நான் அது அசிங்கமாக போகும். இருந்தாலும் ஒரு ஆணையம் அமைக்க சொல்லி இதை வந்து தாராளமாக ஆணையம் அமைக்கிட்டோம். சந்தோஷமாக இருக்குது எனக்கு உண்மையிலே. நேற்று அந்த ஆள் ஆணையம் அமைக்க கேட்கும் போதெல்லாம் நான் வந்து யூடியூப்பை தேடிட்டு இருந்தேன். அந்த பரபரப்பில் நான் அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் நான் வந்து அங்குசன் தினகரன் பேசுனதான் கேட்டேன். அவர் கிளியராக பேசிட்டாரு. ஆணையம் கேட்டான்னு சொன்னப்போ எனக்கு சிரிப்பு வந்தது. ஆணையம் அமைக்கணும்னா லாயர் அழகர்சாமி அவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆணையத்தை கேளுங்க. நீங்கள் வந்து முதலமைச்சருக்கோ பிரதம மந்திரிக்கோ ஐநா சபைக்கோ கூட கேட்டு நீங்கள் அந்த ஆணையத்தை வாங்குங்க. நான் ஃபேஸ் பண்ணுறேன். சிங்கம்னா சிங்களாக தான் வருவேன். நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லாமே நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் மூத்த குடிமக்களுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் அமைச்சேன். வயசானவங்க இருந்தாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து வாண்டடாக வந்து உட்காந்துட்டு எங்கள் அனுமதி இல்லாமல் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை பற்றி தவறுதலாக வெளியில் யூடியூப்பில் பேசுனீங்க. நான் அதனால் என்ன பண்ண மக்கள் பீதி அடைஞ்சு எனக்கு ஃபோன்லாம் பண்ணாங்க, எங்கள் உறுப்பினர்கள்லாம். நான் வந்து யூடியூப் பார்க்காதீங்க, யூடியூபர் அவங்க தொழிலுக்காக பணத்துக்காக விட்டமின் எம்முக்காக காந்தி தாத்தாக்காக என்னெல்லாம் பேசுவாங்க, பேசிட்டு போட்டோம். நீங்கள் அதை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீதி ஆகிடும், உடல்நிலை சரியாக போயிடும். நமக்கு எல்லாத்துக்கும் சுகர், முட்டிக்கு 32 வியாதி, முட்டிக்கு மேலே 32 வியாதி இருக்குது, அவ்வளோ வியாதி வச்சுக்கிட்டு இருக்கோம் வயசானவங்க, பார்க்காதீங்கன்னு சொன்னேன். பார்க்காதீங்கன்னு சொன்னோன்னே இந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. அழகர்சாமி நான் சொல்ல ரைட்டு தானா, நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க, பார்க்காதீங்கன்னு சொன்னோன்னே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு நைட்டில் ஃபோனை போட்டு தண்ணி போட்டுட்டு திட்டுறாரு. ஒரு வீடியோவில் ஆடியோ தான் அது. ஆக்சுவலாக அதாவது ஃபோன் உரையாடல், அலைபேசி உரையாடலை நாங்கள் வந்து அப்படி வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணி நாங்கள் அதை வெளியிடலை. அதை யார் வெளியிட்டதுன்னு அந்த ஆளுக்கே தெரியும். நான் அழகர்சாமிக்கே தெரியும் யார் வெளியிட்டான்னு. அவர் கூட இருந்தவங்களே அவர் இப்போ பழி வாங்குறக்கா அவங்க தூக்கி போட்டு விட்டாங்க. அது நான் போடலை. நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் மல்லாக்கப்படுத்தி எச்சிலாம் துப்ப மாட்டேன். என்னையும் என்னுடைய மனைவியையும் ராமகிருஷ்ணன் மனைவி, என்னுடைய பெண் மகள், ராமகிருஷ்ணனுடைய மகள், இவங்களெல்லாம் கொச்சப்படுத்தி அசிங்கமாக அதில் பேசியிருக்கிறாரு. நான் அதை போய் நான் போடுவேனா? இது யார் போட்டாங்கிறது அந்த அளவுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சீங்க, திட்டிங்க. நாங்கள் வந்து பார் கவுன்சிலுக்கு போனோம். பார் கவுன்சிலுக்கு போனோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, போடி ரிசார்ட்டை வச்சு பாலா கூட பேசுனீங்க. உங்கள் கூட வந்து வினோத்னு ஒரு தம்பி இருந்தாப்புல, மணிகண்டன் இருந்தாப்புல, சாய்சரன் சிறீசரன் இருந்தாப்புல, எல்லோரும் இருந்தனால முத்துக்குமரன் இருந்தாப்புல. எல்லாத்துக்கும் முத்துக்குமரன் உங்கள் கூட இருந்தாப்புல. அப்போ என்னாச்சு, எனக்கு முத்துக்குமரன் ஃபோன் பண்ணாங்க வந்து, சாரி சார் வித்ரா வாங்கிடுங்க சார், அவர் வந்து இனிமேல் நிறுவனத்துக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நீங்கள் என்ன டீலிங் பேசுங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஏதாவது காந்தி தாத்தா டீலிங் பேசுங்களா, என்ன பேசுங்க எனக்கு தெரியாது. நான் ஆணையத்தில் இதையும் சொல்கிறேன் என்ன பேசுங்க எனக்கு தெரியாது. அதனால் பாலா அவர்களும் எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு, ஏன் அவரை வந்து இது பண்ணியிருக்க வித்ரா வாங்கினு கேட்டதுக்கு காரணமாக அந்த எம்டி கேட்டதுனால நான் போய் வித்ரா வாங்கியிருந்தேன். வித்ரா வாங்கும்போது சொல்லி தான் வித்ரா வாங்கியிருந்தேன். அங்கே கிளியராக சொல்லிட்டேன், இவர் நிறுவனத்தின் இந்த மூத்த குடிமக்களுக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்காரு, பீதி வர மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, முதலீட்டாளர்கள் எல்லாம் பேனிக்காகி போயிருக்காங்க, இன்னும் அது பீதி வர மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்க கூட இருந்தாலும் சொல்கிறாங்க, இனிமேல் அப்படி பேச மாட்டாங்க, வித்ரா வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து செட்டில்மெண்ட்டு குறுக்க நிற்க மாட்டார் ஒரே காரணத்துக்காக நான் வித்ரா வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்து தான் வந்தவொடனே வினோத் தம்பி எனக்கு கம்பத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, சார் ரொம்ப பீதியில் இருக்கார் சார், பயந்து போயிருக்கிறாரு, நீங்கள் வித்ரா வாங்கினதை வந்து எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். நான் பிடிஎஃபாக மாற்றி அந்த லெட்டரை வந்து வினோத்துக்கு அனுப்பிவிட்டேன், ஃபோனில் மொபைலில் அனுப்பிவிட்டேன்.
அதை வந்து அவருக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். அதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும், நான் ஆணையத்தில் சொல்லிக்கிறேன். ஏன் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார், நிறுவனத்துக்கு சாதகமாகலாம் பேசினாருங்கிறது நான் வந்து ஆணையத்தில் பேசிக்கிறேன். ஆணையத்தில் நல்லா பேசுகிறேன், எனக்கு ப்ரூஃப் எல்லாம் கையில் இருக்குது. ஆணையத்துக்கு நான் பேசிக்கிறேன். அதனால் ஆணையத்தை சந்திக்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அசோக்கு. அவர் ஆணையம் கேட்டாருன்னா அது அவர் தலையில் மண்ணாவரி போட்டுக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு தில்லு இருந்தால் ஆணையத்தை நீங்கள் கேளுங்க. நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். அழகசாமிக்கு நான் ஓப்பன் சேலஞ்சாக விட்றேன். என் மேலே எந்த தப்பு இருந்தாலும் என்னை கைது பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம். நீங்கள் சொல்ல ஒரே குற்றச்சாட்டாக தான் இவங்க போகிறவங்க தான் தடுத்தான், அவங்க கையை முடிச்சு நான் இழுக்கலை. நான் இதுக்கு பல முறை பேசிட்டேன், ஆடியோ வீடியோ எல்லாம் போட்டாச்சு. யார் கையை முடிச்சு இழுக்கலை. இந்த நியமாஸ் நிறுவனத்தில் முதலீடு பண்ணவங்க யாரும் சின்ன குழந்தை கிடையாது, பப்பா கிடையாது, கேட்டிங்களா. எல்லாம் வந்து நல்ல படித்தவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவங்க தான் போட்டிருக்காங்க நிறுவனத்தில். யாராவது வந்து இப்போ ஒரு பாமர மக்கள் யாராவது ஒன்றும் தெரியாதவங்க கோடியிலையும் லட்சத்துலேயும் முதலீடு பண்ணுவாங்களா? எல்லாம் நல்ல வேலையில் இருந்தவங்க, நல்ல படித்தவங்க தான் போட்டாங்க. அதனால் வந்து யாரையும் கையை பிடிச்சி இழுக்கலாம் முடியாது, அதனால் ஏமாற்றலாம் முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, நிறுவனத்தில் சொத்து இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ இருக்குன்னு வந்துருச்சா, சொத்து இருக்குதா? நீதிமன்றமே சொல்லிடுச்சு. நேற்று நீதிபதி ஒரு வார்த்தை சொன்னார், இது நான் ஞாபகப்படுத்துகிறேன். மக்களே, நீங்கள் சகோதர சகோதரிகளையும் கேட்டுங்க. நீதிபதி வார்த்தை சொன்னார், மற்ற நிறுவனம்லாம் வந்து பணமாக சுருட்டிட்டு ஓடி போயிடுவான், ஏதோ உங்கள் நல்ல நேரம் நீங்கள் ஏமாந்துட்டாலும் இவங்க கொஞ்சம் சொத்து வச்சுருக்காங்க இவங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது எனக்கு முதலே தெரியும், எனக்கு இவங்ககிட்ட சொத்து இருக்குன்னு முதலே தெரியும். அதனால தான் புகார் கொடுக்காமல் வெயிட் பண்ணி இருந்து நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அந்த அட்வொகேட் கமிஷன் வந்து ஒரு 1014 பேர் என்னமோ இருந்தாங்க, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இவன்கிட்ட பேசி வாங்கிக்கலாம் தான் பேசி நான் வச்சுருந்தேன். இதுதான் புத்திசாலித்தனம். அதன் பிறகு நான் ஆடியெல்லாம் போட்டுட்டேன், நிறையா போட்டேன், அதை பற்றி பேசாமல் இல்லை. அதனால் அழகசாமி அவர்களே, நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஆணையம் கேளுங்க, நான் வரேன். ஆனால் சட்டம் படிச்சுட்டு இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் வந்து நாகரிகம் அல்ல, ஒன்று. ரெண்டாவது வந்து சட்டத்தை படிச்சுட்டு பார்ட்டின் பர்சனாக வந்து ஆஜராகலாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? என்னையா நீங்களாம் சட்டம் படிச்சுங்க, நாங்கள் சட்டம் படிக்கலை, எங்களுக்கு டெக்கோரம் தெரியாதியா? எனக்கு டெக்கோரம் தெரியாது. நீதிமன்றத்தில் எப்படி பேசுங்க, டெக்கோரம் எனக்கு தெரியாது. நீங்கள் இங்கிலீஷ்காரன் பேசுகிறது மாதிரியே பேசுவீங்க, எங்களுக்கு அப்படி தெரியாது. நீங்கள் லார்ட்ஷிப் சொல்லுவீங்க, நான் ஐயான்னு தான் சொல்லுவேன். நான் வந்து வயசில் பெரியவனாக இருந்தாலும் எனக்கு ஒரு கணத்துக்குரிய மனுஷன். நான் நீதியரசர், அதாவது நீதியரசர் இறை தூதராக நினைக்கிறேன். அந்த இறை தூதராக இருக்குது, எனக்கு இறை தூதராக இருக்காரு, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறை தூதராக இருக்காரு. அவரை நான் வந்து நான் வந்து பணியுமா ஐயான்னு சொல்கிறது தப்பே கிடையாது. இதெல்லாம் இந்த டெக்கோரெலாம் எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம், என்ன நீங்கள் யூடியூப் வாயில் எனக்கு பாடம் எடுக்காதீங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிற்கிறீங்களா, நீங்கள் லீடருக்கு நிற்கிறீங்களா? யாருக்கு நீங்கள் வாதாட வந்தீங்க கோர்ட்டில்? வந்து கூட வேலை செஞ்ச ஆசிரியர்களிடம் பல கோடி ரூபா வாங்கிட்டு ஏமாத்தின கணவன் மனைவி லீடர், 2 லீடர் RH CH இவங்களுக்கு தான் நீங்கள் வாதாட வந்தீங்க, அவங்க தான் நீங்கள் வாதாட வந்தீங்க. உங்களுக்கு அப்போ எது பிரதானம்? பணம் தான் பிரதானம். நீங்கள் என்ன நம்பி 2000 கஸ்டமரா, 2000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, 2000 கிளைண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் தோழர்களே, நேற்று நீதிபதி ஒன்று சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தீதுன்னு வந்து பிரதத்தில் வரா, நாம தான் காரணம். நான் இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்க்காதீங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 23 சொன்னேன். நான் சங்கரம்ஜி 23 24 ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் கேட்கல. அப்படி ஒரு சிலர் என்ன வெறுத்து போய் பார்க்குறீங்க, பார்த்துட்டு இருக்க தராமல் வச்சுருவாங்க. அதனால தான் ஒரு கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, 2000 கிளைண்ட் எனக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்லணுங்கிறாங்க. ஆனால் புத்திசாலி அழகசாமியே, உங்களுக்கு 2000 பேர் தான் இருக்கிறான், நீ சொல்கிறீங்க கிளைண்ட் இருக்கான்னு சொல்கிறீங்க, நான் அவங்களுக்கு சொல்லுவேன்றீங்க. எனக்கு 10,000 இல்லை, 40,000 50,000 பேருக்கிட்ட என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிறது தப்பு இல்லைல்ல, அவங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லலாம்ல. இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்றேன், அது என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஏன் மேலே கோவம்? ஆணையம் கேளுங்க, நான் ஸ்பேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் சொல்கிறேன். இதுக்கு மேலே அவரை நான் வந்து பேச எனக்கு விருப்பம் இல்லை. இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் வந்து எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு பிடுங்குறானுங்க இவங்கெல்லாம். இது எனக்கு ப்ரூஃப்லாம் இருக்குது. நீங்கள் எதுக்கு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தீங்க, என்ன நடந்தது, உங்களுக்கு இந்த தேனி சங்கத்துக்கு என்ன சண்டை, எதனால் சண்டை வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் பெரியவங்க அமைதியாக இருக்கோம், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். நீங்கள் ஆணையத்தை கேளுங்க, நான் எல்லாமே அங்கே வந்து சொல்கிறேன். நீங்களே வந்து நீங்கள் வந்து கேட்டு மாட்டிக்காதீங்க, வேண்டாம், நீங்கள் கேளுங்க, நான் ஃபேஸ் பண்ணுறேன். ரைட். வேறு என்ன அடுத்த கேள்வி சார், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக காலைல கூட ஒரு பத்திரிகை செய்தி வந்து வாட்ஸ்அப்லாம் போட்டிருந்தீங்க. இது வந்து நீதிமன்றம் வந்து கவலையில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சார் காரணம், அதுக்கான என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க? அதாவது வரக்கூடிய விளைவுகள் என்ன, இது ஒரு முதலீட்டாளர்கள் சந்திக்கக்கூடிய விளைவுகள், இது வந்து 2வது டேஞ்சர் மணி, அபாய ஒலி. சகோதரர்களே, நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கங்க.
இது 2வது அபாய ஒலி. ஃபஸ்ட்டில் ஒரு பத்திரிகையை கொடுத்துருந்தாங்க, 2 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், 4 நாளைக்கு முன்னால் கொடுத்துருந்தாங்க, பத்திரிகை செய்தி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறக்காக நீதியரசர் போட சொன்னார். விளம்பரமாக கொடுக்காம செய்தியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 2வது மணி இன்றைக்கி ஒழிச்சிருக்கு, 2வது அபாய மணி ஒழிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த சுந்தர் சி நாயை பற்றி நீங்கள் பின்னாடி பேசுவீங்க. ஒருவேளை நீங்கள் தீர்வு வந்து செட்டில்மெண்ட் வந்த பிறகு இந்த நிறுவனத்துலேருந்து முடிஞ்சு எல்லாம் உங்களுக்கு பணமாக நிலமாக வாங்கின பிறகு அந்த சமயத்தில் நான் இல்லாமல் கூட போயிடலாம், நான் இறந்து கூட போயிடலாம். அப்படி பேசுவீங்க என்னை பற்றி. இந்த மனுஷன் நல்லதான் சொல்லியிருக்கான், நமக்கு நல்லதான் பண்ணியிருக்கான் நீங்கள் நினைப்பீங்க. அப்போ நீங்கள் நிச்சயமாக அழுவீங்க. 2வது அபாயமணி ஒழிச்சிருக்கு. எச்சரிக்கிறேன், தயவு செய்து உங்களை ஏன் எடுக்குன்னு நான் சொல்லவே இல்லை. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீதியரசருடைய கரங்களை வலுப்படுத்துக்க நான் சொல்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க. குறிப்பாக சங்கத்தாளுங்க பரவாயில்ல, கொஞ்சம் நமக்கு அடிமையில அடி அடிச்சா அம்மியை நகருங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 40,000 பேர்கிட்ட தனியாக நிற்கிறீங்க. அவங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஏனோ தெரியல. ஒரு 30 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுறீங்க. 1180 ரூபா ப்ளஸ் 30 ரூபா நெட் சென்ட் இருக்குது. இதில் கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து சீனியர் சிட்டிசன்லாம் வயசானவங்கலாம் மொபைல் ஃபோனே வந்து பட்டன் ஃபோனோட வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறங்க, மதுரைக்கு வழி எங்கன்னா வாயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. மதுரைக்கு வழி வாயில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கேட்டு செய்யணும், அவ்வளோதான். கேட்டு போகணும், வழி எங்கன்னு கேட்டு விசாரித்து போகணுங்கிறது தான். அதே மாதிரி நாங்கள் எல்லாம் வாழைப்பழத்தை உரிச்சி கொடுத்த மாதிரி எல்லாம் குரூப்பில் போடுறோம். வீடியோ போட்டிருக்கிறோம், பிடிஎஃப் போட்டிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். ஃபோன் பண்ணால் கூட அதை எடுத்துக்கொண்டு போய் நெட் சென்டரில் கொடுங்க சாமி. கொஞ்சம் வேலை பார்க்கணும். அதை எடுத்துக்கொண்டு நெட் சென்டரில் கொடுத்து அவங்க அதை படித்து பார்ப்பாங்க, அதை கேட்பாங்க, அந்த வீடியோவை பார்ப்பாங்க, கேட்பாங்க. நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுபடியே கையில் வச்சுட்டு கம்ப்யூட்டரில் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 30 ரூபா வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். கம்ப்யூட்டர்ஸ்லாம் 200-300 வாங்க நினைக்கிறேன். 30 ரூபா தான், அங்கெல்லாம் 30 ரூபா தான் வாங்குறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லா பதிவையும் நாங்கள் போட்டு தான் இருக்கோம். மீண்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் தொந்தரவு பண்ணிங்க. இது அபாய சங்கு சொல்லிட்டேன். இப்போ 7 எடுக்க நான் சொல்லலை. நான் ஏன் 7 எடுக்க நான் சொல்கிறேன்னா, இப்போதைக்கு வெளியே ஆளுங்கள் எத்தனை வராங்கன்னு பார்ப்போம். முதல்ல நான் அதுக்கும் சொல்லிட்டேன். பெரும்பாலும் சமூகத்தில் நம்மளுடைய பண்பாட்டின்படி ஒரு நீதிமன்றத்தில் ஜப்தி செய்யப்பட்ட ஒரு பொருளோ ஒரு சொத்தோ வீடோ மனையோ ஏதோ ஒன்று வாகனமோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அது பாவ சொத்து, ஒருத்தன் கண்ணீர் சிந்தி அவன்கிட்ட ஜப்தி பண்ணப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி அவங்க வரமாட்டாங்க. இப்போ நம்மளுடைய கண்ணீர் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி வராங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போட்டோம், நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ஐயா ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாருக்கும் பணம் கிடைச்சா எனக்கு நல்லதான், எனக்கும் பணம் கிடைச்சா நல்லதான். எல்லோரும் 1 லட்சம் 2 லட்சம் 3 பண்ண பணம் கிடைக்கும். இந்த 2C போட்டவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு கஷ்டம்லாம். 1 லட்சம் 2 லட்சம் போட்டவங்கலாம் எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். நேற்று வரும்போது அழுதா இருக்கு. ஒரு இளைஞர் கேளுங்க, நான் போய் சொன்னாலும் தம்பிகிட்ட கேளுங்க. நான் வந்து ப்ளூடூத் போட்டு தான் நான் காரை ஓட்டிகிட்டு இருக்கேன், ப்ளூடூத் போட்டு தான் பேசிட்டு வரேன். அந்த தம்பி பெரம்பலூர் போய் தம்பி, ஐயா அந்த 84 வயசு முதியோர் ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா, பாலகிருஷ்ணன் ஐயான்னு, அவரை எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், அவர் நம்பர் கொடுங்க, நான் பேசி நான் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் என்ன போகும்போது பழம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கிட்டு போங்க, வயசானவர் வாங்கிட்டு போங்க, உங்கள் அப்பா மாரின்னு நான் சொன்னேன். அது தம்பி அப்படியே அழுதாப்புல, கண்ணீர் கதறாப்புல, ஐயா நீங்கள் ஏதாவது ஒன்று எங்களுக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு நிலமாக கூட வாங்கி கொடுங்கன்னு கதறாரு. இப்போ இருக்கிற ஆளுங்க மத்தியில் இப்படி படத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நினச்சா வருத்தமாக இருக்குங்க. அதை தினகரன் தம்பி இப்போ ஏதோ நல்லபடியாக போட்டுட்ருக்காரு. அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி இவ்வளோ அக்கறையாக இருக்கிற ஆள் வந்து நீங்களே எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த அவருக்கு அதாவது இவங்க 2Cலாம் முதலீடு பண்ணுவாங்களாம். என்ன முதலீடு பண்ணிட்டு அந்த வட்டிக்கிட்டலாம் வாங்கிக்குவாங்களாம், நல்லா வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அந்த தம்பி நல்லது சொல்கிறாரு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா விழிப்புணர்வு கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு விதமாக ஒரு ஆடியோ உலா வருது. இப்போ யாரெல்லாம் வந்து நன்மை செய்கிறாங்களோ இவங்களெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேங்க, ஆண்டவர் தாங்க மன்னிக்கணும். இவங்கெல்லாம் நமக்கு மன்னிக்கக்கூடிய மனசுலாம் வராது. இவங்களெல்லாம் மன்னிக்கிறேன், ஆண்டவர் மன்னிப்பார். இவங்களாம் நல்வழிப்படுத்தணும், அதான் சொல்கிறேன். அந்த நிலையில் தானே மனவரி போடுறேன்னு தெரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்கும்னு என்னென்னா, எதுக்கு எச்சரிக்கை பண்ணின்னு சொன்னேன்னா, இப்போ வந்து நான் ஏற்கனவே பல முறை சொல்லி வச்சுருக்கேன். 4 நாளாக அதே வீடியோ தான் போட்டிருக்கீங்க. இப்போ ஏலத்துக்கு போகலன்னு வச்சுங்களேன், ஏலத்துக்கு போகாத அளவுக்கு இவங்க யூடியூப்ல போய் பேசிட்டு இருக்கானுங்க. அது அங்குசன் தினகரன் நேற்று போட்ட வீடியோவில் கிளியராக போட்டார்.
ஒருத்தர் அந்த அவரே அதே அழகசாமி பேசுறதே போட்டார். அழகசாமி எந்த அளவுக்கு மிரட்டுறாருங்கிறத தினகரன் போட்டார். அழகசாமி பேசுறாரு, கிளியராக பேசுறாரு. இந்த அந்த கட்டணம் கட்டணும், இந்த கட்டணம் கட்டணும், இடம் சரியில்லை, அப்புறம் வந்து ஐடி வரும், ஐடி இல்லை வில்லங்கள்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீதியரசர் சொன்னார் தான், உள்ளது உள்ளபடி தான். ஆனால் அது நீ ஏன் சொல்கிறீ எக்ஸ்பிரஸ் பண்ணுற, ஏன் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு? அப்போ மிரட்டுறாருன்னு அர்த்தம். அப்போ யாரும் ஏலத்துக்கு போகாத, பப்ளிக் யாரும் வராதுன்னு அர்த்தம். இப்போ இவங்க சொன்னபடி பயங்காட்ட மாதிரி இன்கம் டேக்ஸ் ஐடி வருங்கிறாரு. இவருக்கு என்ன கவலை? நாமெல்லாம் கவலை பண்ணோம், அது எடுக்க வரலாம் கவலை பண்ணோம், தேர்ட் பார்ட்டி எடுக்க வரோம் கவலை பண்ணோம். அப்போ இவருடைய எண்ணம் என்ன இருக்குனாக்கா, அழகசாமி எண்ணம் யாரும் எடுக்க வரக்கூடாது. சரியா, எடுக்க வரல, உன் கூட இருக்கான 2000 கல்யாணம் சொல்றிய சில சீனா தனக்கெல்லாம் இருக்காங்கல்ல, என்ன அவங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும்? யாருமே எடுக்கல, எப்படி பணம் கிடைக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. சிவகாசிக்காரரும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் என்ன முதியவங்கிறான். எப்படி கிடைக்கும் பணம்? கிடைச்சா எல்லாத்துக்கும் சந்தேகம். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, பணம் கிடைச்சா எல்லாத்துக்குமே நல்லது தான். அதனால் என்ன நடக்கும்னா அடுத்து என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அவர் நீதியரசர் நம்ம துக்கப்படுத்திட்டோன்னா, இப்போ சொல்கிறேன், இது என்னோட இறுதி எச்சரிக்கை உங்களுக்குலாம். நீதியரசர் சொல்கிறது முன்னாடி நடக்காமல் நம்ம வந்து இறுதி வரைக்கும் நம்ம இப்படி மௌனமாக இருந்துட்டோன்னா, அவர் வெக்ஸ் ஆகிட்டாருன்னா அவருக்கு என்னங்க வந்தது? அவருக்கு என்ன வந்தது? 554 கம்பெனி எதையும் சேர்த்து விட்றான்னு விட்டுருக்க வேண்டியதுனே. அவர் என்ன மாதிரி பழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. எப்படியாச்சும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் அனுப்பியிருக்காரு. நீங்க இவரை உதாசீனப்படுத்துறது ஆண்டவர் உதாசீனப்படுத்துறீங்க, தெரிஞ்சுங்க. ஆண்டவர் என்னது டைரக்டா இறங்கி வர மாட்டாரு வானத்திலிருந்து. இந்த மாதிரி மனிதர்கள் மூலமா ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் தான் ஆனந்த வெங்கடேசன் ப்ளஸ் பரத சக்கரவர்த்தி ஐயா அவர்கள். இந்த இவங்களை உதாசீனப்படுத்திட்டு அவங்கள துக்கப்படுத்துறது ஆண்டவரே துக்கப்படுத்துகிற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீதியரசர் பாதிக்கப்பட்ட ஏலத்திலே கலந்துக்கணும்னு சொல்லி 2 மணி அடிச்சிட்டாரு. 2 மணி அடிச்சிட்டாரு, பத்திரிக்கை வாயில 2 மணி அடிச்சிட்டாரு. இன்னும் நான் பேசாமல் தான் இருப்பேன்னு சொன்னால் நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. இதில் வந்து உங்களுடைய மெத்தனை போக்கு, இந்த காசு பணம் பார்க்குறது அது மட்டும் இல்லை, நம்மளே நம்ம தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறோங்கிறது தான் அர்த்தம்னு சொல்லி நான் அதை முடிச்சுக்கிறேன். நான் எதுக்கும் பயப்படல. ஆணைய கமிஷன் அமைக்கட்டும், நான் இப்போ சந்திக்கிறேன். நான் மக்களுக்கு விழிப்புணர்வு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன். நான் அதை அப்படி நிறுத்த மாட்டேன். எனக்கு எந்த கொலை மிரட்டல் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என் உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது செஞ்சு தான் இருப்பேன், செய்வேன். நான் செத்த பிறகு நான் சொன்னல, ஒரு கடைசியாக சொன்னேன், ஒரு பாட்டு சொன்னேன். இந்த பணம் படத்தில் ஒரு பாட்டு சொன்னால், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதை நான் செஞ்சு காமிப்பேன். யாரையும் ஏமாத்தின எனக்கு அவசியம் கிடையாது. தயவு செய்து இந்த விஜய் இருக்கார, நடிகர் விஜய், அவர் சர்க்காருங்கிற படத்தில் ஒரு கடைசியில் ஒரு வேர்டு சொல்லுவார், எட்ரா ஓட்டர் ஐடியம் பாரு. நான் ஆடியோவில் அதை பேசியிருந்தேன், எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில. இது என்னென்னா நிறைய இதை பார்க்குறதே கிடையாது. அப்படின்னா என்ன போய் இவங்களை யார் காப்பாற்ற முடியுங்களே? நாங்களும் எவ்வளோ தான் பாடுபட முடியும்? நாங்கள் எவ்வளோ தான் பாடுபட முடியும்? நாங்கள் எவ்வளோ தான் இந்த வயசில் நாங்கள் எவ்வளோ தான் பாடுபட முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிதவிப்பார். உங்களெல்லாம் நினச்சா பரிதாபமாக இருக்குது. இப்போ என் படத்தெலாம் மறந்தே போயிட்டேன். உங்களை நினச்சா பரிதாபமாக இருக்குது, பரிதவிக்கிறேன் நான். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அந்த நடிகர் சொல்லுவார், எட்ரா ஓட்டர் ஐடியம் பாரு, வாடா ஒரு புரட்சி செய்யும் பாரு படத்தில். நான் நிஜத்தில் சொல்கிறேன், எடுங்க. உங்களுடைய டெபாசிட்டர் எண் என்னங்கிறத நீங்கள் ஈவோட வெப்சைட்டில் போய் எடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துக்குங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்டு தேவையில்லை. நீங்கள் அங்கே போய் நெட் சென்டரில் போய் அவங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டில் ஹோஸ்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் லாகின் திருப்பி பண்ணுனாக்கா, நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ, அது ரெண்டையும் மறக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் போய் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு இந்த பாண்டுக்கு லேண்டாக கொடுக்கும்போது நம்ம எம்எஸ்சிசி வழியாக தான் போகணுருக்கோம். அப்போ நீங்கள் பிளாட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். அதனால் நல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு அதை எழுதி வச்சுங்க, குறித்து வச்சுங்க. உடனே கிளம்புங்க, நெட் சென்டருக்கு போங்க. நாங்கள் எல்லாம் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருக்கோம். அதை கொண்டு நெட் சென்டரில் காமிங்க. நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம், எம்எஸ்டிசி வீடியோ போட்டிருக்கோம், எம்எஸ்டி கைடு போட்டிருக்கோம், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டு அந்த பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அதை கொண்டு போய் கொடுங்க நெட் சென்டரில், அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு செலவாக போகிறது 30 ரூபா ஃபீஸு. அந்த கட்டணம் இந்த இதுக்கு இப்போ நெட் சென்டருக்கு ஒரு 1180 ரூபா உங்களுக்கு கட்டணம். எவ்வளவோ இழந்துட்டோம். ஒரு 1150 ரூபா இழந்தால் என்னங்க?
நமக்கு அதுக்கு இடைய நிலத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் ஏலத்தில் எடுக்கணும் உடனே நான் சொல்லவே இல்லை சாமி. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீதியரசரே உங்களுக்கு பாண்டுக்கு லேண்டு தரேன்னு சொல்கிற நிலைமை வரும்பொழுது நம்ம வாங்கிக்கலாம். தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலன்னா நீதியரசரை துக்கப்படுத்துறீங்க, ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க, திருப்பி 20 வருஷத்துக்கு இதை தள்ளுறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாரும் அவங்கவுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம். சங்கத்தில் மெம்பராக இருக்கவங்களுக்குலாம் இல்லாதவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தயவுசெய்து தயவுசெய்து எல்லாத்துக்கும் நல்லது.